புரியுதா மதன் ப்ரோ? நீங்க எப்படி எனக்கு அன்னைக்கு என்ன கூப்பிட்டீங்கல்ல? எத்தனை பேர் டுவெண்டி ப்ரோ? மைக் ஆன்ல இருக்கு ப்ரோ, ஆஃப் பண்ணுங்க. போகாத ப்ரோ, பிரச்சனை எனிமே இறங்கிட்டான் ரெண்டு சொல்றாங்க. அங்கயா? ஹலோ ஹலோ சொல்லு சொல்லு. அப்ப அவங்க வந்து டாக் ஆஃப் த டவுனா இருப்பாங்கல்ல? ஆமா. அது ஏன் அதை பண்ணா ஓகே பண்ணுங்க, சொல்லிட்டு வாடிங்க, உங்களுக்கு இன்னும் நல்லா வியூஸ் வரும், இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஓகே தான்டா இவரி, நான் இல்லைன்னு சொல்லல, ஓகேவா? ஆனா அதெல்லாம் அவங்க அது வந்து அது ஆப்ஷனல் தானடா இவரி. அவங்க சொல்றாங்க வராங்க, சொல்லிட்டு வராங்க, அடிக்கிறாங்க, அடிக்காம போறாங்க, அதெல்லாம் ஆப்ஷனல். நீ ஏன் அதெல்லாம் கண்டுக்கிறேன்னு நான் கேக்குறேன். நீ வந்து அதை கண்டுக்கவே தேவையில்லையே. அதுதான் ப்ரோ நான் சொன்னேன்ல, நான் நேத்து வந்து கொஞ்சம் தோத்ததுனால நான் கொஞ்சம் அது எனக்கு புரியுது. ஆனா இருந்தாலும் இப்பவும் சொல்றேன், அது கூட நீ வந்து யோசிக்க கூடாதுன்னு சொல்றேன். அதாவது அந்த எமோஷன்ல கூட நீ இதை யோசிக்க வேண்டிய அவசியம் தப்பாதான் யோசிச்சிருக்கேன்றேன். ஒரு வேலிட் பாயிண்டே இல்லடா அதுல. வார்ல எல்லாரும் தான் விளையாடுவாங்க. அவங்க எல்லாருமே பெரிய ஆள் தான். யாருமே சின்ன ஆள் கிடையாது, பெரிய ஆள் கிடையாது. எல்லாருமே பெரிய ஆளுங்க தான். இங்க இருக்கான்டா ஒருத்தன். ஆமா, பிங்கு 300 ஒருத்தர் ஃபுட்ஸ்டெப் கிடைச்சா இவரு. நான் எல்லோ போயிடுறேன் ப்ரோ. கடைசி மேட்ச் ஆயிடுறேன். 1.5 நிமிஷம் இருக்கு. இத்தனைக்கும் நீயும் சிம்பா டீமும் ஒண்ணுதான். அவனும் ஸ்லாட் ஒண்ணுதான், நீயும் ஸ்லாட் ஒண்ணுதான். சரி ப்ரோ, நான் இன்னும் ஒரே லாஜிக்கா ஒரே ஒரு क्वेश्चन கேக்குறேன் ப்ரோ. கேளு. நீங்களே அதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ வந்து நாங்களும் பிடிஎஸ் சண்டை போட்டுக்கிறோம். சரி, இவங்க ஏன் அந்த சான்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டேறாங்க? ஜெயிச்சு இவங்க ஸ்லாட் 1 எடுக்கிறதுக்கு அவங்க ஏன் யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டேறாங்க? பொட்டன்ஷியல் இருக்கணும்டா இவரி. எப்படி இவரி ஜெயிப்பானுங்க? நீ வார்ல போய் ஜெயிச்சிட முடியுமா நினைக்கிறீங்க? மாறா அந்த டீம்லாம் ஜெயிச்சதே இல்ல, சரித்திரமே இல்ல. சும்மா ஊரடிச்சு ஏதோ அந்த பிள்ளை ஏதோ முயற்சி பண்ணதே, நம்ம அது தடையா இருக்க கூடாது. சரி, நம்ம ஒரு ஒரு உறுதுணையா இருக்கலன்றக்காக டீம் கொடுக்குறேன், இல்லைன்னா தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். அந்த டீம் தற்கொலை டீம் அது. நீ சொல்றதுதான் கரெக்டா. அந்த டீம் வந்து ஜெயிக்கிறதுக்கு விளையாண்டதே இல்லை, உங்களை அடிக்கிறதுக்கு மட்டும் தான் விளையாண்டுருக்கு. அது ஜெயிக்கிறதுக்கு விளையாட, அதாவது உங்களை அடிக்கிறதுலயாவது அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன்றதுக்காக தான் கொடுக்குறேன் நான். அடிச்சு என்ன யூஸ்ன்னு கேக்குறேன் மதன் ப்ரோ. இல்லடா, இல்ல இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். அடுத்தது வந்து ஜெயிக்கிறதுக்காக பாப்பாங்க. முளையிலே கில்லியல்னா அவங்களுக்கு ப்ரோ. பட் அவங்க இன்னொரு ரைவல்ரி சம்பாதிச்சு வச்சிருக்கோம், நம்மளுக்கு இதே மாதிரி பண்ண மாட்டாங்க. என்ன பண்ண போற? கூப்பிட போறியா? புரியல மேல என்னன்னு சொல்லு. என்னன்னு சொல்லு. சொல்லிட்டு இருந்தேன், ரைவல்ரியில சம்பாதிச்சு வச்சிருப்பாங்கன்னு சொன்னேன். இல்ல ப்ரோ, இவ்வளோ லைக் இவங்க அடிக்கிறதுல பிரச்சனை இல்ல ப்ரோ. பட் இவங்க யோசிக்க மாட்டாங்களா? இவங்களும் இப்படி ஜெயிக்கிறதுனால அடிக்க மாட்டாங்க. ஆமா ஆமா, உள்ள பேர் யாரும் வந்து கண்ண மூடிட்டாங்க. வாடா. கீழே தார்ஜோ பையா அங்க வந்துட்டானடா. ரைவல்டி கம்பாரிச்சா மைதா போச்சு, இருந்து போட்டோம் ப்ரோ. அப்படி போட்டும் ப்ரோ, பட் அவங்க ஜெயிக்க மாட்டாங்கல்ல. அதுக்கு மேல என்ன யூஸ் எங்களை அடிச்சுன்னு நான் கேக்குறேன். See you know everything. நீ ஏன் சொல்லிட்ட உங்க அடிச்சா அதான் டாக் ஆஃப் த டவுன் எல்லாமே உனக்கு தெரியாது இல்ல ப்ரோ. பட் வாட் இஸ் அல்டிமேட்டம் ப்ரோ? அல்டிமேட்டம் என்ன சொல்லுங்க? அல்டிமேட் ஜெயிக்கிறது தான். அதுதான் ஐவரி நோவர். இங்க பாரு, அவங்க ஆளே கிடையாது. உங்களை அடிச்சா அட்லீஸ்ட் பேச்சு பொருளாவது ஆவாங்க ஃபர்ஸ்ட், ஓகேவா? ஃபர்ஸ்ட் அவங்க பேச்சு பொருளா அவுட், அதுக்கப்புறம் அவங்க ஜெயிக்கிறோம் அப்படின்றாங்க, அவ்வளவுதான். நம்ம இப்ப இரு, அவங்க எதுவுமே இல்லாததுக்கு ஏதாவது ஒண்ணா இருக்காங்கல்ல. அவங்க சிங்கமா இல்லாம இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு புலியாவது இருக்காங்கல்ல. நீங்க புலியாவும் இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அவங்க இஷ்டம், அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க.
பட் அவங்க நான் தான் ம். இப்ப அதையும் நான் சொல்லி கொடுத்து இப்ப நானே போய் அதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அவங்க எனக்கு இருக்கணும் இவனே யோசிப்பாங்க. இவனே பண்ணுங்கிறான் இவனே பண்ண வேணாங்கிறான் என்னதான் நடக்குது அப்படின்னு அதனாலதான் நான் ஒரு இதையும் டிராஃபி எங்கன்னு கேட்டுட்டு மறுபடியும் அதே டீம் கொடுத்துருவேன் நான் போய் தொலைங்க போங்க ஜெயிங்க அப்படின்னு ஜெயிச்சா போதும் தான் ஜெயிக்கவே மாட்டேன்றாங்கன்னு தான் கொஞ்சம் பிரச்சனை இப்ப அவங்க எல்லாம் ஜெயிச்சாங்க வச்சுக்கோ வெறி நீ வாயே திறக்க முடியாது அதுக்கப்புறம் அவங்க எப்படி ஜெயிக்கிறாங்க நான் பாக்குறேன் bro. அதான் நான் சொல்றேன்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா நீ அதுக்கு வாயே தர முடியாது. நான்லாம் எப்படி இருந்தேன்னு தெரியுமா ப்ரோ? எங்களுக்கும் பிடிஎஸ்க்கும் ரைவல்ரி இருந்துச்சு தெரியுமா? ஆமா நான் அத்தனைக்கு இவங்க 3 பேர்ட்டையும் சொல்றேன் யுவா கட்டி மாச்சு ஜெயிக்க விடுங்க ப்ரோ, அவங்களாச்சும் ஜெயிக்கட்டும். லைக் நாங்க நம்ம 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாவறோம்ல ப்ரோ, அட்லீஸ்ட் நம்மளுக்கு பதிலா ஒரு அப்கமிங் டீம் ஜெயிச்சு அவங்களாச்சும் ஏதாச்சும் பண்ணட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வெறி நீ யாரு வாரோட வின்னர் இவங்க தான் டிசைட் பண்றதுக்கு அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டாத நீ டிசைட் பண்ணாத ராஜா. அங்க ஒன்னு சொல்லுவாங்க தெரியுமா ஒய் யூ ஆர் திங்கிங் யூ ஆர் டூ மச் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீ ஏன் நினைச்சுக்கிற நீ ஏன் ஒரு புளுத்தின்னு அவங்க தம்பி அவங்க வந்து ஜெயிக்கிறதும் தோக்குறதும் அவங்க பாத்துக்கிட்டும்பா உன் வேலை நீ ஜெயிக்கிறது மட்டும்தான் இங்க ப்ராப்ளமே அதுதான். நீ வந்து ப்ரோ அவங்களோட வேலையே எங்களை ஜெயிக்க விடாம பண்றது தானே. நான் இப்பவும் சொல்றேன் ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோ நீ வந்து இங்க யாரும் டிசைட் பண்ண கூடாது இவங்க தான் ஜெயிக்கணும்னு அப்படின்னு டிசைட் பண்ணல மதன் ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா லைக் நம்ம போய் அவங்கள அடிக்க வேணாம். லைக் நான் என்ன சொல்றேன்னா அவங்கள டார்கெட் பண்ண வேணாம், லெட் them ட்ரை. நம்ம எதுக்கு போய் அவங்கள ஸ்பாயில் பண்ணோம் இந்த டைம்ல நான் சொல்றேன். புரியுதா மதன் ப்ரோ? ராஜா எனக்கு புரியுது, நான் இப்பவும் சொல்றேன் அப்படி நீ பண்ணவே கூடாது ஓ வேலை நீ ஜெயிக்கிறது மட்டும்தான். இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. நீ டிசைட் பண்றன்ற பேர்ல சூத்தடி வாங்கிட்டு இருக்கிற போயிட்டு எல்லாத்துக்கிட்டையும் எவனா இருந்தாலும் நீ அடிக்கணும், எவனாலும் கடைசியில நீ தான் இருக்கணும். அப்படி விளையாடுது அப்படிதான் பிடிஎஸ் விளையாடுது ராஜா, அப்படிதான் பிடிஎஸ் விளையாடுது. நீங்க இவங்க இல்லைனாலும் நீயே ஒரு அப்கமிங் டீம், நீ என்ன அவங்கள போய் அப்கமிங் டீம்ன்ற நீயே தோத்தாங்கோடி நீ என்ன இன்னொரு தோத்தாங்கோடி டீம் வந்து டீம்னா நான் என்ன ப்ரோ சொல்றது லைக் நாங்க எப்படி இருந்தாலும் ஜெயிக்க மாட்டோம்னு தெரியும். ஏன்னா பிடிஎஸ் எங்களை டார்கெட் பண்ணுது ப்ரோ. சரி அட்லீஸ்ட் எப்படி சொல்றது ப்ரோ இந்த பிடிஎஸ் ஜெயிக்க கூடாது, பிடிஎஸ் ஜெயிக்காம வேற டீம் ஜெயிக்கணும் அப்படி சொல்லு. அந்த மாதிரி நான் வந்து பாவம் பார்த்தேன் தெரியுமா உங்களுக்கு? அப்படி நான் மீன் பண்ணல ப்ரோ. நான் எதுக்கு அப்படி சொல்ல போறேன்? நான் என்ன சொல்றேன்னா பிடிஎஸ் எங்களை தவிர வேற ஏதாச்சும் டீம் ஜெயிக்கட்டும் அப்படி நான் மீன் பண்றேன். நான் எதுக்கு யுவாக்காக்கு இது பண்ண? நான் ஒன்னு சொல்றேன் இவரு நீ வந்து இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நினைச்சதே கிடையாது, நீ இப்பதான் இந்த மாதிரி நினைக்கிற. நீ அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் எல்லா டைமும் நீ ஜெயிச்சிருக்க. எப்பெல்லாம் இந்த மாதிரி உனக்கு இந்த ஓவர் திங்கிங் தாட்ஸ் வருதோ அப்ப எல்லாமே நீ வந்து மேட்ச்ல விட்டுற. நீ மட்டும்தான் ஜெயிக்கணும், நீ மட்டும்தான் அங்க போகணும்னு தான் போகணும். நீ அவன் ஜெயிக்கணும் இவன் ஜெயிக்கணும் யோசிக்க கூடாது, எதுவாது பண்ணி நீ ஜெயிக்கணும். ஆமா அவ்வளவுதான். இப்ப இந்த 2 டிராஃபில எப்படி வேண்டா முடிஞ்சா வந்து ஜெயிச்சிங்கடா முடிஞ்சா வந்து ஜெயிச்சிங்கன்னு சொல்லல, அதுதான் மேட்ரு. அப்படிதான் விளையாடணும். முடிஞ்சா வந்து ஜெயிச்சிங்கடா நீங்க ஆளு புடியாத பாத்துக்கலாம் அப்படின்னு. எங்கடா செஞ்சு போறீங்க டேய்? இங்க சர்ச்சுனா டேய் நீ எல்லோ வண்டியா? ஓகே எல்லோ தான். ஓகே ஓகே எல்லோல தான் அடிச்சிட்டு இருக்கோம். தமிழ் டீம் ப்ரோ அவெஞ்சர். ஓகே ப்ரோ நீ ஏன் ப்ரோ ஐயூரிக்கு முட்டு கொடுக்குற சைக்கோ? என் கிளான் ப்ரோ, என் கிளான் என்ன ப்ரோ இது கணக்கு? என் கிளான் ப்ரோ அவன் யாரு ப்ரோ அப்புறம் பண்றது? என் கிளான் தான் தல. ஐயோ கடவுளே, நான் யாராச்சும் வெளியால இருந்தா என் கிளான் என்ன என் டீம் என் கிளான் என் டீம்மேட் என்னோட டுவோ பார்ட்னர் எனக்கு புரியல ஜி, எனக்கு புரியல. எங்க இருக்கா டோனி ப்ரோ? அவனுக்கு ஒரு டீமே கூட உருவாக்குவேன் நானு. ஐ ஹேவ் தட் பவர். எங்கடா ரீகால் இருக்கான் ப்ரோ? ரீகால் இருக்கான். ரீகால் ரெட் பில்டிங்ல இருக்கான். சரி போ. இந்த கல்லுக்கிட்ட எங்க ஒருத்தன ஸ்பாட் பண்ண மாதிரி அந்த இது வண்டியே இருக்கா? அந்த மார்ச் ட்ரக் போட்டு ஒருத்த கீழே வந்தான் பாரு. நான் எதுக்கு ப்ரோ முட்டு கொடுக்கணும்? வாரே என்னோடது. நான் சொல்ற மாதிரி தான் நடக்கும். நான் எவன வேணா தூக்குவேன், எவன வேணா மறக்கடிப்பேன், எவன வேணா எல்லாம் பண்ணுவேன். நான் எதுக்குடா முட்டு கொடுக்கணும்? அம்மால நான் சொல்றதுதான் நடக்குங்க.
அந்த ரெட் பில்டிங் குத்துங்க மதன் ப்ரோ. ரெட் பில்டிங்ல இருக்கான். போறடா. பாராசூட் நம்மளானே. நம்ம தான் போமா. நான் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க மனுஷங்க? அவ்வளவு நானும் பண்ணுமா? மன்னிச்சிருங்க. கவர் தண்டை ஒருத்தர். நாக்கு. இன்னொருத்தர் இருக்கா? நான் நீ நேடு பிடிச்சிட்டு இருக்கான். நான் செல்ஃப் அவர் அது வரைக்கும் கவர் கொடுங்க. ஊஷான். எங்க? இல்லையா? அட ப்ரோ 1 HP தான் இருப்பா மதன் ப்ரோ. வெயிட் பண்ணிடுங்க. தூக்கி அடிக்கல. தூக்குறா. அமைதியா. மதன் ப்ரோ பார்க்க கில் பண்ணிச்சு பாத்தீங்களா? ஆமா. நீங்க தள்ளிட்டீங்க போலயே. ஆமாமா நான் சாவேன். ஆமா அவன் சூட்டடிக்க வரும்போது நான் பால்கிட்ட ஹீல் வாங்கிட்டு இருக்குது. நான் போய் ஒரு வெஸ்ட் வாங்கிக்கிறேன். இது வெஸ்ட். அல்ல ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து பிஜேஎஸோ பிடி இதோ நடக்கல, நான் ஏன் கிளான் வார் தான் நடத்துறேன். இது ஏன் கிளான், மை ஃபக்கிங் வார். பேசுறதுக்கும் காரணமே வந்து ஒன் சைடா போக கூடாது. ஆமா ஒன் சைடா போக கூடாது. அவ்வளவு வந்து இதா இருக்கணும், அவ்வளவு கரெக்டா இருக்கணும், அவ்வளவு இதா இருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரே டிசிஷன்லாம் எடுக்க முடியாது. அவ்வளவு பேருக்கு அவ்வளவு வாய்ப்பு எல்லாத்தையுமே கொடுத்துருவோம் நாங்க கொடுக்காதே இல்ல. அவ்வளவு இது பண்ணுறேன். சொல்லுங்க இத்தனை பேர் வந்து ஒரே வார்ல விளையாண்டு பார்ட்டிசிபேட் பண்ணி எங்க இருக்கான்? என் பக்கத்துல முடிய போதே. ஏய் கிளம்புடா, நாலாவது மேட்ச். ஏய் இப்ப நீ அவன ஈகோ டிக்கரே என்ன பண்ண போற நீ? இப்ப நீ ஈகோ டிக்கர் இந்த 1 கிலோ இருக்குன்னா நீ இது அவனுக்கு டிராஃபி வர போகுது, 2000 10,000 வர போகுது. கிளம்பு, கடைசி மேட்ச் கிளம்பு. ப்ரோ பிக் பண்ணிக்கோ ப்ரோ. Bro accepted Tony, all 3 of them IGL material. That's why so many confusion in the team. But என்ன ப்ரோ நம்ம என்ன சொன்னாலுமே உனக்கு கேட்டுக்க மாட்டீங்கறானே ப்ரோ. ஹாய் மதன் ப்ரோ, ஹாய் வாங்க சரண் கண் கலியா ப்ரோ, வாங்க ப்ரோ. அது எல்லாமே ஓகே தான். டீம் சொல்லுங்க ப்ரோ. இந்த டீமை தவிர வேற எந்த டீம் வந்து பிடிஎஸ்க்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு சொல்லுங்க. மோஸ்ட் பவர்ஃபுல் டீம் தல. இத்தனைக்கு அவனுங்க சொல்றது தான் நான் ஒத்துக்க. முதல்ல மாதிரி சைக்கோவா கூட இருக்கிறது இல்ல. அவனுங்க என்ன சொல்றாங்களோ ஓகே எடுத்துக்கோங்க. அது லாஜிக்கா இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு நான் ஓகே தான் சொல்றேன். முதல்ல நான் பிடிச்ச புயலுக்கு 3 கொம்பு தான் அப்படின்னு சுத்திட்டு இருந்தேன் நான். ஏய் கத்தா சொல்ற கேட்டா பட்டா அப்படின்னு. இப்பெல்லாம் அப்படியா? எடுத்துக்கோ ஓகே உனக்கு வேணுமா ஓகே எடுத்துக்க, ஓகே இது வேணுமா எடுத்துக்கோ, அது வேணுமா எடுத்துக்கோ. அவ்வளோ வந்து லிபரலா இருக்கேன், அவ்வளோ லீனியண்டா இருக்கேன், எல்லாமே பண்ணியாச்சு. எனக்கே வந்து ஃபர்ஸ்ட் வேற டீம் கொடுங்கன்னு கேட்டப்போ ஒரே வார்த்தை தான் கேட்டாரு. அப்ப சாக்கோ ராட்ரிக்கோ வந்து என்ன பண்ணுவாங்க இந்த இது போட்டுங்க, மோட்டர் போட்டுங்க எடுத்துக்கோ. இருக்கு மதன் ப்ரோ. எல்லாத்துக்கும் பார்த்து தான் ப்ரோ நான் வந்து நோட்ல எழுதி வச்சுக்கிறேன் ப்ரோ. இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படின்னு. இதுக்கு மேலலாம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டு ஆவரேஜான டீம் கிரியேட் பண்றதுக்கு we be a strong team ன்னு நான் கேக்குறேன். நாலு பேருமே ஒண்ணா இருந்து அவ்வளவுதான் முடிஞ்சு. Does your child show temper tantrums frequently? Imagine if she never changes. Toddlers tend to throw tantrums as they easily get overwhelmed. At EuroKids, our yoga and meditation programs help children develop coping skills at an early age to express themselves better. EuroKids, the preschool expert. Enroll now. பானஸ் எடுக்கறேன் ப்ரோ. ஏய் 12 எடுக்கணும், அவ்வளவுதான் முடிச்ச 4வது மேட்ச். ஹாய் ப்ரோ, வார இப்ப சனிக்கிழமை தல டே வீக் 2 டே 2 வீக் 1 தான் நேத்து நடந்துச்சு. வீக் 1 தான் வீக் 2 ஓட டே 1 வெரியான இது எடுத்துட்டீங்களா?
Starting up. All safety systems active. Transform and roll out. ப்ரோ ஐவரி உங்களை டார்கெட் பண்ணன ஒரே டீம் பிடிஎஸ் தான். நீ தான் குறுக்க இந்த கௌசிக் வந்த எல்லார்ட்டையும் குறுக்க போய் அடி வாங்குற அப்படின்னு. ஐவரி நீ தான் குறுக்க போய் அடி வாங்குறேன்டா. நான் எங்க குறுக்க போய் அடி வாங்குறேன்? ஐவரி ஓவர் ரேட்டட் ப்ரோ. ஐவரி ஓவர் ரேட்டடா இருக்கட்டும் அண்டர் ரேட்டடும் எந்த கர்ம ரேட்டடா வேணா இருந்துட்டு போட்டோம் ப்ரோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சம்பவக்காரன் ஒருத்தர் வேணும், அதனால சம்பவக்காரனும் வச்சிருக்கோம், அவ்வளோதான். போயிட்டோம். சம்பவம் தோக்கிறனோ ஜெயிக்கிறனோ சண்டை செய்யறதுக்கு ஒருத்தன் தேவை. சவால் விடனா எல்லாம் வாய் மூடுவாங்க, இவன் கொஞ்சம் விடுவான், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அது இப்ப கோஸ்ட் ப்ரோ. நான் வந்து சொல்லி ஆகணும் ஓகேவா கைஸ். நேத்து பையன் நம்ம கிட்ட வரதுக்கு முன்னாடி எங்க தெரியும் முதல்ல போனா கோஸ்ட் கிட்ட போனான். கோஸ்ட் கிட்ட போயிட்டு ஜிஜி ப்ரோ சூப்பரா விளையாண்டிங்க ப்ரோ இந்த யுவா டீம் இருக்கு ப்ரோ சரியான இது ப்ரோ அப்படின்னா. கோஸ்ட் என்ன தெரியுமா சொன்னா உடனே, டேய் நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா, லாபில் நீ என்ன பண்ண, கழுத்தை வெட்டிடுவேன், ஆஜா ஆஜா வாஜா ஆஜான்னு சொன்னா எல்லாரும் தானே பாத்துருப்பாங்க, அதானே அடி வாங்குற இவர். இன்னும் கோஸ்டே சொன்னாத. நேத்து நான் பாயிண்ட் ஆஃப் வியூ போய் கோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தேன். கோஸ்ட் நங்கு மண்டல குட்டி விட்டு தான் போனான். இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு ஒருத்தன் வேணும் ப்ரோ, சம்பவக்காரன் ஒருத்தன் வேணும். இது எவனும் பண்ண மாட்டேங்கிறான் ப்ரோ, எல்லாம் வேஸ்ட் ஆகுறானுங்க, வாயை திறக்க மாட்டேங்கிறானுங்க. தோக்குறானோ ஜெயிக்கிறானோ சண்டே முதல் தூண்டி விடணும் ஒருத்தன், அதுக்கு வேணுமே, அதுக்கு இவன் வேணும். எனக்கு வேற வழியே கிடையாது. பத்திக்கணும்னா அதுக்கு அவன் வேணும், பத்திக்கணும். இவன் வந்து கெட்ட வார்த்தை பேச மாட்டான். ரெண்டாவது இங்க பாருங்க ஒரு பிரச்சனை, ஓத்தாங்க அம்மான்னு பேசுறது வேற. அது வந்து எல்லாம் ட்ரிகர் ஆயிடுவாங்க, எல்லாரும் வந்து முடிக்க பார்த்துருவாங்க, ஆள் அட்ரஸ் எல்லாம் பண்ண பார்த்துருவாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு வே இருக்கு, அந்த வே வச்சா ட்ரிகர் பண்ணும் டீசென்டான வேவ்ல. அதுக்கு வந்து ஐவரி தான் கரெக்ட். நார்மலா பேசி ட்ரிகர் பண்ணி விட்டு போயிடும். All safety systems active. Transform and roll out. ப்ரோ என்னோட பழைய டீம் இருந்துச்சுன்னா எங்க கதையே வேற ப்ரோ. பக்கத்துலயே வர மாட்டானுங்க அவனுங்களாம் தான் வரமாட்டானுங்க. அதுக்கு மேல ஏன் சுட்டி என்னாச்சுங்க, வருவான சனி ஞாயிறு? சுட்டி 12th மேம் ப்ரோ. அவ்வளவுதான் எல்லாம் படிக்க விட்டானுங்க. நான் அதான் சொன்னேன், அவன் அந்த நீங்க வந்து ப்ரோ கொடுத்தீங்க தெரியுமா ட்ரைஅவுட்ஸ் வரும்ல ப்ரோ. ட்ரைஅவுட்ஸ்ல கண்டிப்பா ஒரு 2-3 நியூ பிளேயர்ஸ் வரும். இவனுங்களே ஐவரி ட்ரோல் எல்லாம் ட்ரைஅவுட்ஸ்ல இருந்து எடுத்தவனுங்க தான் ப்ரோ. டோனி எல்லாமே ட்ரைஅவுட்ஸ் இப்ப வரும் கைஸ். ட்ரைஅவுட்ஸ் வரும், தரமான பிளேயர் தூக்கி இறக்குறோம், ஆமால பொழக்கிறோம், வச்சு வெளுக்கிறோம், போட்டு உடைக்கிறோம் கைஸ், உடைக்கிறோம். போலாம்டி. கடைசி மேட்ச் 18 வந்தா 12 ஒண்ணு. டேய் கிளம்புங்க, கவர் கார் வரணும். பின்னாடி தான் இருக்க மாதிரி. ப்ரோ we want trash talk. trash talk வேணும் ப்ரோ கண்டிப்பா, அப்பதான் வெறியாவும் ப்ரோ. வெறும் ஆமா வெறும் 10 மில்லியன் தான், 10 மில்லியன் தான் பெட். கார்னர் மெக்ராகருக்கும் கபீப்க்கும் வாத்தா மெக்ராகர் கார்னர் மெக்ராகர் பேசின பேச்சுக்கு 48 மில்லியன் ஆச்சு. அடிச்சுட்டு மாண்டானுங்க. கடைசியில என்ன ஆச்சு, புட்டின் வந்தாரு, புட்டின் ரஷ்ய பிரதமரே வந்தாரு, அந்த அளவுக்கு போயிடுச்சா இல்லையா? எது காரணம் டிராஷ் டாக் தான். அதுதான் ப்ரோ வேலையை கட்டுச்சு. ஐயோ அது ஒரு ஃபைட்டரா யுஎஃப்சில 2 பேரு ஆமா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணி பெரிய பிரச்சனை ஆயிரும். புட்டின் கால் பண்ணுவாப்புல, நான் தம்பி போர் இறக்கணுமா அப்படின்னு அப்படி சொல்லிட மாட்டாங்க. கால் பண்ணிட்டு இப்ப குமார் ப்ரோ பேசாம இருந்துச்சுன்னா உங்களுக்கு வார் பாக்குறதுக்கு நல்லாவே இருக்காது. கேவலமா இருக்கும். டேய் கேமரா ப்ரோ என்ன ப்ரோ நாக் வச்சிட்டாங்க அப்படின்னு பேசுறாங்க. ஆமா இங்க பாருங்க பறக்கறா. எனக்கு கன்சியூமர் தேவை. அவன் கடைசி அடிச்சா டாப் டாப் 12 வரலடா. அவ்வளவுதான்டா. மனசுட்டான்டா. மனசுடப்பட்டதுடா. டாப் 13 டாப் 6ல போன மாதிரி.
அந்த மாதிரி தல அந்த மாதிரி. த ஈகிள். ஆமா கைஸ், த ஈகிள். ஈகிள் பார்த்த வேலை தான் ப்ரோ, ஈகிள் பார்த்த வேலை தான். லெஃப்ட்ல படுத்துருக்காங்க எல்லாம் படுத்துருக்காங்க இந்த படுத்துருக்காங்க விட்டு இருக்காங்க எல்லாம். எப்படி இருக்குன்றானுங்க பாருங்க ப்ரோ ஒரு வண்டி. புரியுதா? பாண்டா டாப். போர்ல ப்ரோ ஐவரி கொடுத்த மோட்டிவேஷன் யூஸ் கொடுத்தா எப்போ பிடிஎஸ் நானே பண்ணிருப்பான் ப்ரோ. இல்ல பாருங்களேன், அடுத்து அதுதான் ப்ரோ ஆரம்பிக்க போறேன். ஆனா நீ என்ன கண்டுபிடிச்சிட்ட ப்ரோ கரெக்டா. பிளாக் ஸ்குவாட் ப்ரோ, அடுத்து அதான் ப்ரோ. அதுக்குதான் ஜூஸ் கூப்பிட்டு விளாண்டு எடுக்கிறேன் இப்போ. அப்படியே நேக்கா தடவை கொடுத்துட்டு இருக்கேன் அப்படியே லைட்டா. கமான் ஜூஸே, உன்னால முடியும் பாரு. அடுத்து நீதான் ஊருக்குள்ள வண்டி பார்ப்போம். அவனுங்க எல்லாம் மனித வண்டி கூட மாத்துறது ஈஸிடா. ஈஸியஸ்ட் டாஸ்க் தான். மேல ஓடுறான் டோனி ப்ரோ. பச்சை பில்டிங்ல பாரு. சும்மாவே ஜூஸ் ரோட்டுக்கு அவரு. ஆமா ஈஸியா ட்ரிகர் பண்ணு. எப்போ பசி இங்க பாரு படுத்துருக்கான் பாரு. படுத்துருக்கான் அவரோட அப்படியே. ஈஸி டு ட்ரிகர் ஜூஸ்லாம். பாத்து அபி ப்ரோ வெயிட் பண்ணு நம்ம. இங்க லெஃப்ட். இங்க இருக்க மாதம் ப்ரோ, இங்க இருக்க மாதம் பாக்கெட். ஈரே லெஃப்ட் மாட்டிக்குவான். கேமரா பாக்கி. அவனை விட்றா, இவனை தானே அடிக்கணும். இவன் தான் பக்கத்துல இருக்கான். டோனி ப்ரோ கவர் அவ்வளவுதான். பாக்கி எங்க நினைச்சே? பாக்கி இந்த பக்கம் ஓடிட்டான். நீங்க என்ன திமிரு உனக்கு? ஒரே ஒருத்தன் ப்ரோ. எங்க வேலை என்ன? மனித வெட்டி குண்டா மாத்துறதுதான் எங்க வேலை. வார பொல்யூட் பண்ண கூடாது. வரவும் போறவங்களாம் மனித வெட்டி குண்டா மாத்தி சண்டைக்கு அனுப்புறதுதான் எங்களோட வேலை. அதை நாங்க சிறப்பா பண்ணுவோம் தர. நீங்க கவலையே படாதீங்க. ஐ வில் டேக் கேர். பாருங்க அதெல்லாம் நாங்க ஜித்து. மறுபடியும் உங்களுக்கு நெக்ஸ்ட் மேட்ச் இண்டிவிஜுவல் மிஷன் கொடுக்கவா? ரிவார்ட் 2K. என்னோட சென்சிட்டிவ் வச்சு ஆடணும். 10 kills CD மஸ்ட். ஆல் அலைவ் மஸ்ட். லாம் இல்ல கோட் வந்து ஓ உங்க சென்சிட்டிவ் வச்சு ஆடணுமா? ஓகே. எப்படி கேம் படுத்திட்டு இருக்க பாருங்க. முடிச்சா? முடிஞ்சு. ஓகே பண்ண அவ்வளவுதான் guys. மாட்டேங்கிறான். அவ்வளவுதான் முடிக்கப்பட்டது. We are number அவ்வளவுதான் one. தெரிஞ்சிச்சு. அநேகமா Whether it was city traffic, slopes, or bad roads, I never got kicked out of cruise. Infinite Cruise is so cool! Infinite Cruise now on Ether 450. டிங் டிங், உங்களுக்காக ஒரு ஃபெஸ்டிவல் ஆஃபர். QR கோட் ஸ்கேன். ஓகேண்ணா.